சீதாவோட கல்யாணத்துல கண்டிப்பா எந்த தடையும் வராது. அதுபோக முத்துவுக்கும் எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முத்து வந்துட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்ல ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கை வச்சுட்டாங்க. இப்ப கல்யாணமும் நெருங்கிருச்சு. ஸோ நைட் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. மறுநாள் வந்து கல்யாணம். நைட் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருமே செம்மையா ஹேப்பியா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. சீதாவுக்கு தேவையான திங்ஸ்ல இருந்து சாரீலேருந்து மத்த எல்லா திங்ஸுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஒரு பொண்ணு வழங்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுர்றாங்க. ஸோ, இப்ப வந்துட்டு முத்து வந்து சீதாவோட அம்மாகிட்ட வந்துட்டு, "போதுமா அத்த, இன்னும் நம்ம எதுவும் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இவங்க ஒருவேள இவங்க அப்பா இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஆனா, அவங்க அப்பா இருந்து பண்றத விட ஒரு படி மேலேயே நீங்க பண்ணிட்டீங்க மாப்ள. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிங்க அத்த, அது என்னோட கடமை தானே." அப்படின்ற மாரி அப்பயும் சந்தோஷமா தான் சொல்லிட்டு போறாங்க. ஸோ, இதுக்கப்புறமா தான் நெறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து நெறைய ஆட்கள்லாம் வராங்க. அருணோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. அப்போ அ முத்துக்கிட்ட வந்துட்டு அருண் வந்து தேவையில்லாத சீண்டல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்டின்னா, முத்து வந்துட்டு எல்லாருக்குமே ஜூஸ் குடுக்க சொல்றது, அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றது, ஆஃபீஸர்ஸ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பார்ட்டில வந்துட்டு அதாவது நைட் என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த டைம் கூட முத்து வந்து ஸ்டே தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்திருக்கிற ஹையர் ஆஃபீசர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, அதனாலேயே வந்துட்டு முத்து வந்து நினைப்பாரு, என்ன என்னமோ ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம் அப்டி இப்டின்னு சொன்னா, ஆனா பார்ட்டில வந்தவங்க எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க அப்டின்ற மாதிரி முத்து வந்து நெனச்சுக்கிருவாரு. சரி, சரி, எல்லாருமே வந்து வசதியானவங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது. ஏழையா இருக்கிறவங்க தான் ஏதாவது பண்ணா உடனே சொல்லிருவாய்ங்க போல அப்டின்ட்டு, அ ஒண்ணுமே எதுவுமே கண்டுக்காம நம்மளால எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அருண் வந்து ஒவ்வொரு தடவையும் முத்துவ இன்சல்ட் பண்ணும்போதெல்லாம் மீனா பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. முத்துவும் வந்துட்டு சரி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். சீதாவும் சந்தோஷமா இருக்கட்டும். பரவால்ல, நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். எப்படினாலும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து அ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு அ என்னோட ஒய்ஃபோட வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டுங்களா, இவங்க வந்து அவங்களோட சிஸ்டர், இது வந்து அவங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு முத்துவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, "இந்த ஆள் கூட தானே உனக்கு அடிக்கடி தகராறு வந்துட்டே இருந்துச்சு. எலியும் பூனையுமா இருந்தீங்க. எப்படியா இப்ப சகலை ஆயிட்டீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, "என்ன பண்ண சார்? யார் வீட்ல பொண்ணு இருக்கு? யார போய் லவ் பண்ணலான்னு தேடி தேடி கல்யாணம் பண்றாங்க. பொண்ணும் லவ் பண்ணிருச்சுன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? பெத்தவங்க கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். மனசுல ஒருத்தன நெனச்சுட்டு, இன்னொருத்தவங்க கூட போய் சந்தோஷமா வாழுவாங்களா? வாழ மாட்டாங்க. சரி வீட்ல பாக்குறாங்கல்ல, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாவும் இருக்க போறது கிடையாது. அதனால சரி கல்யாணம் பண்ணட்டும், சந்தோஷமா இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அருண் இருந்துட்டு, "இவங்க இவனுக்கெல்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் நான் சீதாவுக்காக தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு சீதாவோட ஃபேமிலி அதாவது சீதா மட்டும் இருந்தா போதும். இவனெல்லாம் எனக்கு மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே இவன் எனக்கு வந்து எதிரி தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனாவுக்கு அப்பதான் புரியுது. நம்ம வீட்டுக்காரர் சொன்ன மாரி, அதாவது முத்து சொன்ன மாதிரி, இவன் எப்பயுமே வந்து ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா, அவங்கள கடைசி வரைக்கும் பிடிக்காத மாரியே தான் நடந்துக்குவான் போல இருக்குது. நம்ம தான் நம்ம வீட்டுக்காரர் ரொம்ப தப்பா நெனச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம, அவர்கிட்ட உண்மைய கூட சொல்லாம, இவனுக்கு ஏற்கனவே நம்ம கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டோம் சீதாவ. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம். அப்ப நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து யோசிக்கிறாங்க. இப்ப என்னதான் சொல்லி என்ன ஆக போகுது? கல்யாணமும் நல்லா நடந்துருது. ஆனா, இனிமே தான் முத்து வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே மீனாவ அவளோட மாமியார் விஜயா வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? இங்க சீதாவோட மாமியார் வந்து சீதாவ ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ, இத கம்பேர் பண்ணியே பல தடவ வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரப்போகுது. சரி, ஓகே, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.